கசப்பே இல்லாமல் அம்மா செய்யக்கூடிய பாவற்காய் தீயல் வச்சு தயிர் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்ட போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணணும்னு பார்த்துருவோமா? கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 கிலோ வெங்காயத்துக்கு 1/4 கிலோ பாவற்காய் ஆட் பண்ணி வெங்காயமும் பாவற்காவும் நல்லா வதங்கி கலர் இதை மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா திக்கான தேங்காய் பால் 1/4 கப் அளவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கசப்பே இல்லாமல் பாவற்காய் தீயல் ரெடி ஆயிரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.